உங்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மையாக 130 தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைத்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? அந்த மகிழ்ச்சியான ஒரு கேள்விக்கான பதிலை நாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, களத்தில் களமாடினா மட்டும்தான் இது சாத்தியப்படுத்த முடியும். இதை சத்தியமான விஷயத்தை செய்ய முடியும். நாம் தொடர்ந்து களத்தில் நிற்க வேண்டிய சூழலில் காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கூடயே பயணம் பண்ணவங்க பல்வேறு நபர்கள், நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சவங்க, கூட இருந்து விலகி போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பலத்தை பலவீனம் செய்கிறதுக்கு தான் பல ஊடகங்களில் இன்னைக்கு அவதூறுகளை பரப்புறதும், சமூக வலைதளங்களை கேவலமாக பேசுறதும், கேவலமான பதிவுகள் போடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த அவதூறுகளுக்கெல்லாம் நம்ம பெருசாக அச்சப்பட போகிறதில்ல, அதை பற்றி நம்ம கவலைப்படவும் போகிறதில்ல. அவதூறு பேசுகிறவன் அவன் அவதூறு பேசிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம நல்லாவே தெரியும். அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட நேற்று கார்ட்டூனிஸ்ட் பாலான வலைவலியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நாம் அந்த பேட்டியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த பேட்டியை நானும் போய் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அந்த ஜெகதீச பாண்டியனை பற்றி எதனா பேசுகிறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரியான நேரத்தில் சரியான கேள்வி பாலானை கேட்டிருந்தார். பல விஷயங்களை வேல்முருகன் அண்ணன் வந்துட்டு பேசியிருக்கிறது நம்மளுக்கு அதில் மாற்று கருத்து இருந்தாலும், அந்த விஷயத்தில் நானும் அது ரொம்ப நேரம் அந்த கேள்வி அவர் கேட்பாரான்னு எதிர்பார்த்தேன். அவர் அந்த கேள்வியை கேட்டிருந்தார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி உங்கள் கட்சிக்கு வந்து தொடர்ந்து சீமான் அவர் இழிவுபடுத்தி பேசுறாரு, அதை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னதுக்கு அவர் வெளிப்படையாவே தன்னுடைய அறிக்கை மாதிரி அதை பதிவு பண்ணிட்டாரு. நான் எத்தனையோ முறை நான் வந்துட்டு கண்டிச்சிட்டேன், ஆனா அப்போ கூட அது நம்மளுடைய பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களே அங்கே மதிக்கலை. அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற உறவுகளுக்கு அது நல்லா இனி இப்போ தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஜெகதீச பாண்டியன் அந்த கட்சிக்கு போகும்போதே நம்ம சொல்லியாச்சு, அண்ணன் வேல்முருகனோட பேரை கெடுத்து அந்த கட்சியை நாசம் பண்ணுறது தான் இவருடைய நோக்கமாக இருக்கும்ன்றது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது தான். அதை இன்னைக்கு வேல்முருகன் அண்ணனே அவர் பதிவாக சொல்லும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதே சமயம் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. நாம அன்னைக்கே சொன்னது தான், வாழ்வுரிமை கட்சி உறவுகளுக்கு இந்த ஜெகதீச பாண்டியன் வரும்போது உங்களுக்கு பலமாக தெரியும், அந்த கட்சி மிகப்பெரிய பலத்தை இழந்துரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி சமூக வலைதளங்கள் பல விமர்சனங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி உருவாக்கப்பட்டது, பேசப்பட்டது, அதில் மாற்று கருத்துல. அதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகதீச பாண்டியன் என்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலும் தமிழக வாழ்வுரிமையில தஞ்சம் புகுந்தாரோ அன்னிலிருந்து தான் அந்த கட்சிக்கான ஒரு பெயர் கெடுதல்ன்றதே உருவாச்சு. அது வரைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மேல என்ன விமர்சனம் இருந்தாலும் பெருசா நாம் தமிழர் கட்சி பேசினதில்லை. அது அண்ணன் வேல்முருகனுக்கே தெரியும். என்னைக்கு இந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் போனாரோ அப்போதுதான் கட்சி உறவுகள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் பெருசாலாம் யாருமே முதன்மை இரண்டாம் கட்ட தலைவர்களா இருந்த உறவுகளா இருக்கட்டும், இளைஞர்கள் பட்டாளமா இருக்கட்டும், யாருமே வேல்முருகன் விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனா விமர்சனம் நேரடியாக வேல்முருகன் பண்ணது கிடையாது. கட்சியை சார்ந்து அந்த விமர்சனம் நடக்கும். என்ன காரணம்னா, அந்த கட்சியில ஜெகதீச பாண்டியன் இருந்ததுனால. இப்போ தெளிவா தெரிஞ்சிச்சு, இந்த நடக்கிற இந்த விஷயத்துக்கும் வேல்முருகன் அண்ணனுக்கும் அண்ணன் சீமான் இழிவுபடுத்துறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஜெகதீச பாண்டியன் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட, என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பதவி எதனா கிடைச்சா நம்ம அதை வச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலான்ற ஒரு மிகப்பெரிய திட்டமிடல இருந்தாரு. அந்த திட்டமிடல் நிறைவேறல அப்படின்னு பெரியாரை எதிர்த்து பேசணும்னே அதுதான் என்னுடைய முரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு வெளியே போனவர் தான். அங்க போயும் இதே மாதிரி அற்ப விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவரை புறந்தள்ளுவோம். ஆனா இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம பொது விஷயத்துக்கு வந்து பேசணும்னா, நாம் தமிழர் கட்சி வெற்றி பாதைக்கு போகணும்னா நம்ம களத்துல நிக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தொகுதியை 12 பிரிவுகளாக பிரித்து 12 பிரிவுகளுக்கு மாவட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு, அந்த மாவட்ட பொறுப்புகளுக்கு தொகுதி பொறுப்புகளை கொண்டு வரணும். கட்சி சார்ந்த பொறுப்புகளையும் பாசறை சார்ந்த பொறுப்புகளையும் தொடர்ந்து போட்டு அவங்க களப்பணி செய்ய வைங்கன்னு சொல்லி அண்ணன் அறிவுறுத்திட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா பாசறையில ஒரு 4 முதன்மை கட்ட பாசறைகள், அதுக்கான ஆட்களையாவது நியமனம் செஞ்சு களப்பணி சிறப்பா செய்யுங்கன்னு சொல்லி அண்ணன் அறிவுறுத்திட்டார். அந்த முதன்மை பாசறையா பாத்தீங்கன்னா, இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பாசறை, கூடுதலாக சுற்றுச்சூழல் பாசறை, கூடிய இடங்கள், அதை சார்ந்த இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றுச்சூழல் பாசறை அதிக அளவுல களமாடுறாங்க. அந்த ஒரு பாசறை, இந்த மாதிரி ஒரு முதன்மை ஒரு 5 பாசறைகளுக்கான பணிகள்ல ஆட்கள் இருந்தாலே அந்த கட்சி கட்டமைப்பு செய்யலாம். இந்த மாதிரி கட்டமைப்பு இல்ல, அந்தந்த தொகுதி உறவுகள் களமாடி அந்தந்த தொகுதிகளுக்கான நன்மைகளை நம்ம தொடர்ந்து களமாடும் போதுதான் மக்கள் கிட்ட நமக்கான பார்வை கிடைக்கும். நாம எப்போ ஒரு சில நிகழ்வுகளையும் மட்டும் எடுத்துக்கிட்டு போகும்பொழுது அந்த கட்சிக்குள்ள மக்களோட வருகை என்பது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 மாத 4 மாத காலகட்டத்துல நாம நம்மளுடைய கட்சியில இருக்கிற உறவுகளை வச்சு நாம ஒருங்கிணைந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மக்கள் கிட்ட நம்மளுடைய கட்சி கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம வாரம் ஒரு நிகழ்வு எடுக்கிறத விட வாரம் 2-3 நிகழ்வுகள் பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதியில் இன்னைக்கு நிகழ்வு எடுக்கிறாங்க, அடுத்த பகுதியில் இன்னொரு நாள் நிகழ்வுன்னு சொல்லிட்டு தொடர் நிகழ்வுகளாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உறவுகள் களமாடுனா கண்டிப்பா அந்தந்த தொகுதிகளை ஒரு மாற்றத்திற்கான விதையா வந்து நம்மளுடைய கட்சியோட எண்ணிக்கை கூடும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை.
ஆனால் கடைசி தேர்தல் 2 மாத காலங்கள் மட்டும் தொடர் களப்பணி செஞ்சோம்னா கூட ஒரு மாற்றம் என்பது பெரிதளவு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இந்த இருக்கக்கூடிய 6 மாத காலகட்டத்தில் இந்த கட்சியை தொடர்ந்து நம்ம வலிமைப்படுத்தணும்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த திரைக்கவர்ச்சி அரசியல், திராவிட அரசியல் இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் தேசிய அரசியல் கொண்டு போய் சேர்க்கணும்னா தொடர் களமாட வேண்டிய சூழலில் நம்ம சிக்கியிருக்கோம். அதனால உறவுகள் கொஞ்சம் முன் வந்து நாம எல்லாருமே ஒருங்கிணைந்து கட்சியோட நன்மைக்காகவும் தமிழ் தேசிய சிந்தனை தலைவர் மேதகு அவர்களின் தமிழ் தேசிய கொள்கையை இந்த தமிழகத்திலும் நிலைநாட்டி அண்ணன் சீமான் அவர்களை அரியணை ஏற்றணும்னா நம்மளுடைய களமாடல் என்றது எப்படி ஒருங்கிணைந்து இருக்கணும். விருப்பு எதுவுமே இல்லாம எப்படின்னா இந்த தொகுதியை நம்ம வெல்லணும்னு சொல்லி அந்தந்த தொகுதியை தொடர்ந்து களமாடினாலே ஒட்டுமொத்த தொகுதியில ஒரு 130 தொகுதியை வந்து கைப்பற்றுறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு சாத்தியமான விஷயம் தான். அதனால வந்துட்டு நாம தொடர்ந்து களமாடுறதுக்கான சிந்தனையோடு உங்களுக்கு எதனா தொகுதியில இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆலோசனை இருந்தா அதை நீங்க தயவு செஞ்சு இந்த காணொலி கீழே நீங்க பதிவு பண்ணுங்க. அது வேற ஒரு தொகுதிக்கு பயனுள்ளதா கூட இருக்கலாம். உங்களுடைய ஆலோசனைகளை எடுத்து சொல்லுங்க. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற சில சிந்தனைகளை நாம வெளிப்படையா கூட சொல்லும் போது வேற ஒரு தொகுதிகளுக்கு தேவைப்படலாம். இல்ல உங்களுக்கு இந்த காணொலியை கீழே சொல்ல முடியல அப்படின்னா என்னுடைய மெசேஞ்சர்ல, தனிப்பட்ட மெசேஞ்சர்ல சமூக வலைதளங்களை வந்து பதிவு பண்ணுங்க. அது தேவையானவங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு உறவுகளை கொண்டு போய் சேருங்க. நாம ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் இந்த தொகுதிகளை சாத்தியப்படுத்தி 130 தொகுதிகளை உறுதியாக வெல்ல முடியும் என்பதை நாம தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்கள், நீங்க இந்த வலைவலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழித்திரு தமிழா வலைவலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.